ஹாய் ஸ்பேர் பேக். காப்பர் வைண்டிங் மோட்டார் பெஸ்ட்டா? இல்ல அலுமினியம் வைண்டிங் மோட்டார் பெஸ்ட்டா? அப்படின்னு இந்த 2 வைண்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவுல பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு காப்பர் வைண்டிங்க பார்த்துரலாம். அதோட ரேட்ட பார்த்தா, அலுமினியத்தோட கம்பேர் பண்ணும்போது காப்பர் வைண்டிங் மோட்டார் ரேட்டு அதிகம் தான். அது ஏன்னா, காப்பர் வைண்டிங் மோட்டார் அதிக மின் கடத்தும் திறன் கொண்டது. ஓகேங்களா? அப்புறம் அதோடைய டெம்பரேச்சர் நம்ம மிஷின் ஓட்டும் பொழுது டெம்பரேச்சர் ஹை ஆகாம ஒரு மீடியமான டெம்பரேச்சர்ல தான் இது ஓடிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா, இது அதிக மின்னோட்டத்தை கொண்டு செல்ல முடியும். அதனால தான் இது காப்பர் வைண்டிங் எப்பவுமே பெஸ்ட்டா இருக்கும். ஓகே. நல்ல செயல்திறனாக கொண்டு இருக்கும். அப்புறம் ரொம்ப நாளா நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் இதோடைய எஃபிஷியன்சி அதிகமாவும் இருக்கும். ஓகே. அதனால தான் இதை கம்பேர் பண்ணும்போது காப்பர் வைண்டிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்புறமா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, HT/LT இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல காப்பர் ஒயர் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ன்னு வந்தாவே காப்பர் ஒயர் மட்டும் தான் இருக்கும். ஒவ்வொரு சில மோட்டாருங்கள்ல அலுமினியம் ஒயர் யூஸ் பண்றாங்க. ஆனா இருந்தா எஃபிஷியன்சி அலுமினியத்தில இருக்காது. ஆனா காப்பர்ல எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். ரேட் அதிகமே தவிர அதோட எடையும் அதிகமா தான் இருக்கும். நீங்க அலுமினியத்த விட காப்பர் வைண்டிங் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அடுத்து அலுமினியம் மோட்டார் வைண்டிங்கை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுவும் ஒரு மின்கடத்தும் ஒயர் தான். ஆனால் குறைவான மின்கடத்தும் பொருளாக இது இருக்குது. ஓகேங்களா? காப்பரை விட அலுமினியம் ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அப்புறமா எடையும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எஃபிஷியன்சி காப்பர் அளவு இருக்காது. அலுமினியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில மோட்டாருங்க ஃப்ராடு பண்ணி விற்கிறாங்க. இது காப்பர்ன்னு சொல்லி அப்படின்னு. நாம தான் செக் பண்ணிவிட்டு நல்லா வாங்கணும். கேட்டும் வாங்கணும். ஓகேங்களா? இது செலவு குறைவு தான். கம்மியான ரேட்டு அப்படின்னு நம்ம வாங்கிடுறோம். ஆனால் இது எடையும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதிக லோடு ஏற்பட்டால் பழுது ஏற்பட்டு கெட்டு போயிடுது. அப்புறம் நம்ம காயில் கட்டணும் அப்படின்னு கடைக்கு எடுத்துன்னு போய் மாற்றுறோம். அங்கே ஒரு அமௌண்ட்டை கட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். அலுமினியம் ஒயரையும் காப்பர் ஒயரையும் பவர் கொடுத்து ஹீட் பண்ணுறோம். இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள். இப்படி பாதிக்கப்படணுமா இல்லை நல்ல மோட்டரை வாங்கி ஓட்டணுமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. நான் உங்களை இதுதான் வாங்கணும் அப்படின்னு எதுவும் கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ரேட்டு நம்ம பட்ஜெட்டை பொறுத்து இருக்கும். அப்புறம் என்னுடைய சாய்ஸ் எது அப்படின்னா காப்பர் தான். அலுமினியத்தை விட காப்பர் ஜஸ்ட் இல்லை கொஞ்சம் நிறையாவே பயனாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கணும் அப்படின்னா நீங்கள் காப்பர் வைண்டிங் மோட்டாரை வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்போ தானே இன்னும் அதிகமாக வீடியோ போடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் அண்ட் ஷேர்.